ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 இந்தியன் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன், ஓகேங்களா? இந்த மீனை வாங்கி வளங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து இந்த மீன்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குதுன்றத அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். அண்ட் மை ரெக்கமெண்ட் என்னன்னா, இந்த மீன்கள்லாம் எதுவும் நீங்கள் வாங்கி வளர்க்காமல் இருங்க. பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டில் என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக மாறிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் முதலாவது இடத்துல இருக்கிறது கூஞ்ச் கேட்ஃபிஷ், இல்லாட்டி ஜெயண்ட் டெவில் கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் சொல்லலாம். ஸோ இவனை ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்னு சொல்லலாம், ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்னு சொல்லலாம். ரெண்டுமே கலந்து இவனை சொல்லலாம். ஸோ ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. கிட்டத்தட்ட 6 feet வரைக்கும் வளரக்கூடிய மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க அந்த ஹிமாலயா அந்த இருக்க காளி ரிவர், ஸோ அந்த இடத்துல தான் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல கோல்டாக இருக்கும் வாட்ரு. ஸோ ஓடுற வாட்டரை இந்த மீனை பார்க்கலாம் மெயினாக ரன்னிங் வாட்டரில். ஸோ என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேமும் இருக்குது. ஆக்சுவலி இதை கூப்பிட்ற நேம் என்னன்னா மேன் ஈட்டிங் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆனால் இது மனுஷங்களை சாப்பிட்ற மீனுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஃபிஷ்ஷுன்னு இது சொல்லப்படுகிறது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வாலகாட்டோ இல்லாட்டி ஹெலிகாப்டர் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ்ஷால் 6 feet வரைக்கும் வளர முடியும். பட் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது 3 feetலேயே கிடச்சிரும். இது ஏன்றதுனா இந்த கேட்ஃபிஷ் அவ்வளோ பெருசாக வளர விடுறது கிடையாது. ஸோ அதுக்குள்ளே பிடிச்சிருது, அதான் ரீசனு. ஸோ இதை பெருசாக வளர விடணும். இதுவும் பார்த்தீங்கன்னா வைல்டில் என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ என் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேட்ஃபிஷஸ் அங்கங்கே பார்ப்பேன் ஆற்றுல. மேலே தண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது ஆற்றுல பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு அடி வளர்கிற வரைக்கும் இருக்கிற அந்த மீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீனுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் இது. நீங்கள் மீன் மார்க்கெட்டில் கூட இந்த மீனை பார்த்துருக்கலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது ஒரு ஜென்டில் ஜெயண்ட்டு. ஸோ கட்லா ஃபிஷ் தான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கட்லா ஃபிஷ் எவ்வளோ ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ கட்லா ஃபிஷ்ஷால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet வரைக்கும் வளர முடியுங்க. ஸோ இதோட வேர்ல்டு ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்ததில்ல. ஸோ கர்நாடகாண்ட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டேம் திறந்து விடும்போது கிட்டத்தட்ட 75 கிலோ 85 கிலோவில் கட்லா மாட்டிருச்சு. ஸோ அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப்பில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள், தமிழ்லேயே இருக்குது. ஸோ நம்மளோட ஜென்டில் ஜெயண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரொம்ப பெருசாக வளருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அண்டு வாய்க்குள்ளே போகிற மாதிரி எதாவது மீன் இருந்தால் கூட சாப்பிட்ருவாங்க. ஸோ ஜென்டில் ஜெயண்டாக இருந்தாலும் வாய்க்குள்ளே போகிற மாதிரி மீன் இருந்தாலும் சாப்பிட்ருவான். ஸோ இனி அடுத்த ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை பார்க்கலாமா? வாங்க. நாலாவது இடத்துல இருக்கிறது இந்தியன் மோட்டல் டீல். நான் இந்த ஈலை நேரில் பார்த்துட மாட்டேனான்னு ஏங்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா எனக்கு இந்த ஈலை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒரு இந்தியன் ரிவரில் இருக்க ட்ரூ ஈல் மான்ஸ்டர் ஃபிஷ் இது தான். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் நான் உங்ககிட்ட இதை வாங்கி வளங்கன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மீனை அவாய்ட் பண்ணிடுங்க வாங்குறத. இந்த மீன் கிட்டத்தட்ட ரொம்ப ஹியூஜாக வளரும். எந்த அளவுக்கு வளரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஷூட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இந்த கையில் இருக்கிற ஈல் ஆக்சுவலி இதுதான்ன்றது 100% எனக்கு சரியாக தெரியல. எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் காட்டினேன். அவங்களாம் காட்டினா இந்த ஈல் தான்ன்றது சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஜாக வளரக்கூடிய இந்த ஈல்ன்றது இப்போ தெரியுது அவங்களுக்கு. பட் நான் இது அவ்வளோ பெருசாக வளர்ந்து பார்த்தது கிடையாது. அது வேறு ஈலாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அது என்ன ஈலுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ப்ராப்பராக அந்த வீடியோவில் அது தெரியல, அதனால தான். பட் எங்கள் வீட்டிலலாம் இதாக தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் எவ்வளோ பெருசாக வளர முடிஞ்சா இது ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் தான். இது மாதிரி ஒரு ஈல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வேறு வெரைட்டி. அது ஜெயண்ட் மார்பிள்டு ஈலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே சேம் ஸ்பீஷஸ் தான். அது பார்த்தீங்கன்னா பாப்புவா நியூ கினி அங்கே இருக்குது. ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த வெரைட்டியான மீனை பார்க்க போயிடலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது மலபார் ஸ்னேக்கெடு. ஸோ மலபார் ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே ஒரு வெறித்தனமான ஒரு இன்சிடெண்ட்டில் தான்.
ஸோ என்னன்னா நாங்கள் வந்து குளிக்க போனோம். ஸோ ஆற்றுல குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் இருந்தது, கில்பேக் ஸ்னேக்கு. அதை வந்து தண்ணியில் வந்து நீந்திக்கிட்டு வந்துருந்தது அக்கறையிலேருந்து இக்கரைக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து 2 தடவை ஏதோ ஒரு மீன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருச்சுங்க, அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ அது என்ன மீனுன்றது சரியாக தெரியல. கில்பேக் ஸ்னேக் எங்கள் கிட்ட வந்தக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஒரு குட்டி மலபார் ஸ்னேக் எடுங்க, கிட்டத்தட்ட ஒரு அடி தான் இருக்கும், ஒரு அடிக்கும் கீழே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அத்தனோண்டு இருக்கும் போதே இதுங்களுக்கு எந்த அளவுக்கு அக்ரெஷன் இருக்குதுன்றத. பயங்கரமான ஒரு மீன் இது. ஸோ பயங்கரமான ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. நேரில் நான் ஸ்னேக்ஸ் அட்டாக் பண்ணுற மீனை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. முதல் டைம் நான் பார்க்குறது இந்த மீனை தான், ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது புல்சை ஸ்னேக்கெடு. மலபார் ஸ்னேக்கெட் மட்டும்தான் யூஜான ஒரு ப்ரெடேட்டரி ஸ்னேக்கெடு கிடையாது நம்ம இந்தியாவில். அடுத்த யூஜான ஒரு ஸ்னேக்கெட்டும் இருக்குது, அதுதான் பார்த்திங்கன்னா புல்சை ஸ்னேக்கெடு. ஸோ புல்சை ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா அக்ரே ஹாபியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாரும் இதை வந்து அவ்வளோவா விரும்பி வளர்க்குறது இல்லை நம்ம இந்தியாவில். பட்டு வெளியூர்லலாம் வந்து இதை விரும்பி வளர்ப்பாங்க நம்மளோட புல்சை ஸ்னேக்கெட்டை. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மீன், ரொம்ப நீட்டமாக வளருவாங்க, லென்த்தாக வளருவான். வேறு லெவலில் ஒரு மீன் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் இந்த மீனை வளர்த்திருக்கேன் கிணத்துல வச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து இதை டேங்க்லலாம் வச்சு வளர்க்க முடியாது, அந்தளவுக்கு பெரிய மீன் இது. கிணத்துல தான் போட்டு வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். ஒரு நாள் பயங்கரமாக மழை பெஞ்சுது, குதிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஸோ பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் மிங்கில் இருப்பான் அதில். ஸோ நல்ல ஒரு மீன் அது. நீ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 7வது இடத்துல இருக்கிறது இந்தியன் மட் மொரேயில். இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு நாலேஜே இல்லை. ஏன்னா இந்த மீனை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கலான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ட்ரூலி ஃப்ரெஷ் வாட்டர் ஈல் கிடையாது. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும் அவ்வளோதான், பட் ஃப்ரெஷ் வாட்டரில் ஸ்டே பண்ணணும்லாம் கிடையாது. இது வந்து சால்ட் வாட்டருக்கு போய் தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை வந்து டேங்க்கில் வச்சு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, சர்வே ஆகாது, இறந்து போயிடும். இதுக்கு வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிளாக்கிஷ் வாட்ரு இல்லாட்டி சால்ட் வாட்டர் தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து மீனை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாங்காமல் இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து சேல் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மீன் இது. பட் வயலில் இது கொஞ்சம் இருக்குது. அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி சேல் பண்ணிக்கிட்டு இருந்து வாங்கி சாவச்சிக்கிட்டு இருந்தோம்னா இது என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் போயிடும். அதனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இதில் 8வது இடத்துல இருக்கிறது ஹம்பேக் மஷீர் இல்லாட்டி ஆரஞ்சு ஃபின்டு மஷீர்னு சொல்லுவாங்க. ஸோ இது செல்லமாக ஒரு பேரில் அழைக்கப்படுது. அதுதான் பார்த்தீங்கன்னா டைகர் ஆஃப் காவேரி. இது வந்து இந்த காவேரி ரிவரில் மட்டும்தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் லிஸ்ட்டில் நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரே ஹாபியில் வந்து இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படி விற்றாலும் நீங்கள் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அப்படி அவங்க விற்கிறாங்கன்னா அதை வந்து இல்லீகலாக தான் விற்கிறாங்க. ஏன்னா இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீஷஸு. இதை விற்கிறது குற்றம், இதை வளர்க்குறதும் குற்றம், ஓகேங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு மீன் இது, இதை காப்பாற்ற பார்ப்போம். இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியறதே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மீன் இருக்குது. ஸோ வாங்கி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது கோல்டன் மஷீர். ஸோ கோல்டன் மஷீர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மீனுங்க. இதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட யூஜாக வளரக்கூடிய ஒரு மீன், தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன். எனக்கு தெரிஞ்சு யூஜாக வளர்ந்து தங்க நிறத்தில், இயற்கையிலே தங்க நிறம் இருக்கக்கூடிய ஒரு மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கோல்டன் மஷீர் தான். இது பார்த்திங்கன்னா ஹிமாலயந்து வர அந்த பியூர் வாட்டர் இருக்குது பாருங்கள், அந்த வாட்டரில் வாழக்கூடிய ஒரு மீன் இது. அந்தளவுக்கு அந்த தண்ணி தெளிவாக இருக்கும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த மீன் கோல்டு கலரில் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்து சேல் பண்ணுறாங்க. என்னோடய ரெக்கமெண்ட், வாங்காதீங்க. நீங்கள் இதுவும் கொஞ்சம் என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் போயிட்டுருக்கு. என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் தான், வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 10th பிளேஸில் இருக்கிறது பேராமுண்டி. ஸோ பேராமுண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியன் ரிவர்லேயும் இருக்குது. பேராமுண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சாமனோட லைஃப் சைக்கிளில் ரிவர்ஸில் வாழ்கிற ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து ப்ரீட் பண்ண கடலுக்கு போகும் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாழும். அப்படி தான் இந்த மீன் இது. அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அக்ரே ஹாபியில் மெயினாக வைக்கப்படுறது ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா ஹண்டிங் ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும், அதனால தான். அண்ட் இது ஃபுட் சோர்ஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மீனை. பயங்கரமான ஒரு மீன் இது, யூஸாக வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ ஷோல், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்க ப்ரெடேட்டரி அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் மட்டும் கிடையாது, இன்னும் சிலது இருக்குது. இதுக்கான பார்ட் 2 வீடியோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் போடுறேன். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 200 லைக்கு. கன்ஃபார்மாக 200 லைக் வந்தால் தான் நான் போடுவேன், இல்லாட்டி ஒரு 150 லைக், ஓகேங்களா? ஸோ see you in next video. Bye bye ஷோல்.